கந்தர் அலங்காரம் பாடல் 1. பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவிமேல் ஆற்றை பணியை இதழியைத் தும்பையை எம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இந்த பாடலின் முழு விளக்கத்தை இப்போது பார்ப்போம். பேற்றை தவன் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்றால், இந்த பிறவியில் முக்தி அடைவதற்கு சற்றும் தகுதியில்லாத எனக்கு இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை விட்டு மோட்சம் பெற வழிவிட்ட முருகப்பெருமானே என்கிறார் அருணகிரிநாதர். பிறகு செஞ்சடாடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை எம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்றால், அடர்த்தியான சிவந்த சடையின் மீது கங்கை நதி, பாம்பு, கொன்றை மற்றும் தும்பை மலர்கள், பிறைச்சந்திரன் ஆகியவற்றை சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவனே என்று பாடுகிறார். அதாவது கர்மா 3 வகைப்படும். 1. சஞ்சித கர்மா. இது நாம் பிறந்து இறந்து பல பிறவிகள் எடுத்து சேர்த்து வைத்த மொத்த பாவ புண்ணியம். 2. பிராரப்த கர்மா. இது முன் செய்த பாவ புண்ணியத்தால் இந்த பிறவியில் அனுபவித்து கொண்டிருக்கும் கர்மா. 3. ஆகாமிய கர்மா. இந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியம், அதாவது ஆகாமியத்தினால் சஞ்சிதம் உண்டாகி அதிலிருந்து பிராரப்தம் வருகிறது. ஆகவே இவையெல்லாம் அறிந்து அந்த பரம்பொருள் கொடுத்த புத்தியை பயன்படுத்தி அந்த பரமாத்மாவை எப்பொழுதும் உணர்ந்து சங்கல்ப விகல்பம் இல்லாமல், அதாவது நினைப்பு மறப்புகள் இல்லாமல், அடுத்த பிறவி இல்லாமல் சிவபெருமானின் சடையில் இடம்பெற வழிவிட்டவனே முருகா என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். ஆகவே மாயையிலிருந்து இந்த உலக மக்கள் அனைவரையும் காக்கும் கடவுள் கந்தன். ஓம் சரவண பவ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் அருள் பெருகட்டும். நன்றி.